राम जय राम जय जय राम श्री 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 राम जय राम जय जय राम Tugi, 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 tugi,
முருகாசரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். மண்டோதரியை பார்த்ததும் ஸ்ரீ ஹனுமாருடைய நிலையை திருமதி சிவானந்த விஜயலட்சுமி அவர்கள் குரலிலே கேட்டு பிறகு நம்முடைய ராமகாதியை தொடருவோம். அந்தப்புறத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மந்தோதரியை பார்த்து அவள் சீதையோ என கருதி தோள்களை கொட்டி வாளை முத்தமிட்டு ஆனந்தம் கொண்டு துள்ளி குதித்து ஓடினார், ஆடினார், பாடினார், வானர சேஷ்டைகளை செய்தார். ஆஸ்போடயாமாச சுசும்ப புச்சம் நனல்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோஹல் நிபபாத பூமௌ நிதர்ஷயல் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனா. விபீஷணர் சொன்ன வழியில் ஹனுமார் செல்கிறார். அங்கே ஒரு சோலையை காண்கிறார். எழுவுரையும் ஒழியாமல் யாண்டையுளும் உளனாய் தன் உள்வுரையும் ஒருவனை போல் எம்மருங்கும் உலகுவான் உள்வுரையும் மானத்தை உல நோக்கி அயல் போவான் கள்வுரையும் மலர்ச்சோலை அயல் ஒன்று கண்ணுற்றான். ஆஞ்சநேயர் அசோகவனத்திற்கு யார் கண்ணிலும் தென்படாமல் கிளைக்கு கிளை தாவியும் குதித்தும் மரக்கிளையின் இலைகளுக்கு நடுவிலே மறைந்தும் செல்கிறார். விரைவிலேயே ஒரு மரத்தின் கீழ் சீதை ராட்சசர்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறார். இவ்விடை அண்ணல்ல விராமம் ஏவிய வெவ்விடை அணைய போர் வீர தூதனும் அவ்விடை எய்தினான் அரிதின் நோக்குவான் இவ்விடை மடந்தை தன் இருக்கை நோக்கினான். சீதையின் அருகே ஒருத்தி மட்டும் இழுத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் பெயர் திரிசடை. மானசம் என்ற பெரும் ஏரிக்கரையிலே இருந்த பொழுது நற்குணங்கள் நிறைந்த ஒரு பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த நேரத்தில் மழை நீரின் காரணமாக ஏரியில் நீர் பெருகி வந்தது. அதை கண்ட தாய் பயந்தாள். பெருகி வரும் நீரால் என் குழந்தைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற எண்ணத்திலே சரோ ஏரியே மா வர்தயஸ்வ பெருகாதே என்று கூவினாள். அவ்வாறு வேண்டிய தாயின் கூவலுக்கு ஆதாரமான குழந்தை சரமா என பெயர் பெற்றது. சைலூஷன் என்னும் கந்தர்வனின் மகள். இந்த சரமா தான் பிற்பாடு விபீஷணரின் மனைவியாக ஆனாள். விபீஷணர் சரமா தம்பதியின் மகள் தான் திரிசடை. தூய தமிழில் முச்சடையாள் என்று சொல்லலாம். திரிசடை என்றால் நம்மை பின்னி பிணித்திருக்கும் முக்குற்றங்களையும் நீக்கியவள் என்பது பொருள். அதாவது காமம், வெகுளி, மயக்கம் எனும் முக்குற்றங்களும் இல்லாதவள். சம்ஸ்கிருதத்தில் வில்வத்திற்கு திரிசடை என்று பொருள் உண்டு. 3 பிரிவுகளை கொண்டதால் இப்பெயர் போல உள்ளது. விபீஷணனும் சிவபக்தன் ஆனதால் தன் குழந்தைக்கு வில்வத்தின் பெயரான திரிசடை என்று பெயர் வைத்தார் போல் உள்ளது. ராவணனால் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதைக்கு பெரும் துணையாக இருந்தவள். திரிசடையை பற்றி சொல்ல தொடங்கிய கம்பர் இருந்தனள் திரிசடை என்னும் மின்சொலில் திருந்தினாள் என தொடங்குகிறார். கைகே முதலான பற்பல பாத்திரங்களை தூங்கும் பொழுது அறிமுகப்படுத்திய கம்பர் ஒரு சில கதாபாத்திரங்களை விழித்திருக்கும் பொழுது அறிமுகப்படுத்துகிறார். அவர்களிலும் திரிசடையை சொல்லும் பொழுது இருந்தனள் என தொடங்கி திரிசடையின் இன்சொல்லை பற்றியும் கூறுகிறார். எவ்வளவோ பேர்கள் இருக்கையிலே திரிசடையை மற்றும் இருந்தவள் என்றும் இன்சொல் கொண்டவள் என்றும் கம்பர் சொல்ல காரணம் என்ன? துயரத்தில் இருந்த சீதையின் அருகிலேயே இருந்து சீதையிடம் இன்சொல் கூறி துயர் களைந்தவள் திரிசடை. அதன் காரணமாகவே இருந்தனள் என்றும் இன்சொல் கொண்டவள் என்றும் திரிசடையை பற்றி கூறி தொடங்குகிறார் கம்பர். இப்படி கூறும் கம்பர் வாக்கை பார்ப்போம். இருந்தனள் திரிசடை என்னும் இன்சொலின் திருந்தினாள் ஒழிய மற்ற இருந்த தீவினை அரும் திரள் அரக்கியர் அல்லும் நல்வுற பொருந்தலும் துயில் நரை களி பொருந்தினார். அங்கே இருந்த மற்ற அரக்கற்பெண்கள் தூங்கினார்கள். அவர்களின் தலைமையானவள் திரிசடை. மனத்துயரத்தில் இருந்த சீதைக்கு ஒரு நாள் நல நிமித்தங்கள் உண்டாயின. அந்த நல நிமித்தங்களை அருகில் இருந்த திரிசடையிடம் பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறாள் சீதை. நஞ்சு அணையான் வனத்து இழைக்க நன்னிய வஞ்சனை நாள் பலம் துடித்த வாய்மையால் எஞ்சல ஈண்டு தாம் இடம் துடிக்குமால் அஞ்சலென்று இறங்குவாய் அடுப்பது யாது என்றாள். தோழி, எனக்கு கூட இனிமேல் நல்ல காலம் வரப்போகின்றதா? இன்று எனக்கு இடது பக்கம் துடிக்கின்றதே. விஸ்வாமித்திரர் முனிவரும் எனது நாயகனும் இளையவரும் மிதிலை வந்த அந்த நாளில் இன்று போல எனக்கு இடம் துடித்தது என்று தனக்கு வந்த நல்ல நிமித்தங்களை சொல்ல ஆரம்பித்த சீதை பழைய தீய நிமித்தங்களையும் நினைக்கிறாள், சொல்லவும் செய்கிறாள். மறந்து போய்விட்டேனே, தர்மமூர்த்தியான என் நாயகர் தன் அரசை தம்பிக்கு கொடுத்து எங்களுடன் காற்றிற்கு புறப்பட்டாரே, அன்று எனக்கு வலம் துடித்தது. அதனால்தான் இவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டன போலும் என்கிறாள் சீதை. மறந்தனன் இதுவும் ஓர் மாற்றம் கேட்டியால் அறந்தரு சிந்தை என் ஆவி நாயகன் பிறந்த பார் முழுவதும் தம்பியே பெற துறந்து தான் புகுந்த நாள் வலம் துடித்ததால். பெண்களுக்கு இடதுகண் துடிப்பதும்
ஆண்களுக்கு வலதுகண் துடிப்பதும் நன்மைக்கான அறிகுறிகள். திருசடை சொல்லுகிறாள், உன் கணவரை நீ அடையப் போகிறாய் தேவி. உன் முகத்திலே ஒரு அசாதாரணமான ஒளி தெரிகிறது. உன் காதில் ஒரு பொன்வண்டு வந்து ஊதி செல்கிறது. ஆகையால் காதிற்கு இனிமையான ஏதோ ஒரு தகவலை நீ கேட்கப் போகிறாய் என தோன்றுகிறது என்றாள். என்றாலும் திரிசடை இயைந்த சோபனம் நன்று இது நன்று என நயந்த சிந்தையாள் உன் துணை கணவனை உறுதல் உண்மையால் அன்றியும் கேட்டி என்று அறுதல் மேயினாள். சீதை தேம்புவதை மரத்தின் மேலிருந்து அனுமன் பார்க்கிறார். ஸ்ரீராமரை பற்றி கூறியதால் அரக்கிய நடுவிலே இருப்பவள் சீதைதான் என்று அனுமான் அறிந்து குதூகலிக்கிறார். வேடினது அன்று அரஞானும் வீகலேன் தேடினன் கண்டனன் தேவியே என ஆடினன் பாடினன் நாண்டு மீண்டும் பாய்ந்து ஓடினன் உலாவினன் உவகைத்தேன் உண்டான். அந்த சமயத்தில் ராவணன் அங்கு வருகிறான். அவன் பெருமித தோற்றத்தை கம்பர் கூறுகிறார். சிகரவன் குடுமி நெடுவரையவையும் ஒரு வழி திரண்டன சிவன மகரிகை வயிற குண்டலம் அலம்பும் திண்திரள் தோல் புடை வயங்க சகர நீர்வேலி தழுவிய கதிரின் தலைதொரும் தயங்கும் வகைய பொன்மகுடம் இளவையில் எரிப்ப கங்குலம் பகல் பட வந்தான். சீதை, ராவணன், ஹனுமார் ஆகிய மூவருடைய மனநிலையை கேளுங்கள். கூசியாவி கொலை உருவாளையும் ஆசையால் உயிராசு அழிவானையும் காசையில் கண்கிணை சான்று என கண்டனன் ஊசலாடி உடையும் உளத்தினான். ஹனுமான் ஜானகியை தன் மனதிலே வாழ்த்துகிறார். வாழி ஜானகி வாழி ராகவன் வாழி நான் மறை வாழியர் அந்தணர் வாழி நல்லறம் என்று உற வாழ்த்தினான். ஊழிதோறும் புதிதூறும் கீர்த்தியான். ராவணன் சீதையிடம் கெஞ்சுகிறான். குடிமை 3 உலகும் செய்யும் கொற்றத்து என் அடிமை கோடி அருளிதியால் என முடியின் மீது முகிழ்த்து உயர் கையினன் படியின் மேல் விழுந்தான் வழிபார்க்கலாம். சீதை நயமொழிகளாலும் அறநெறி காட்டுகிறாள். 1000 தடக்கையால் என் 4 கரமும் பற்றி வாய் வழி குருதி சோர குத்தி வான் சிறையில் வைத்த தூயமன் வைரத் தோள்கள் துணித்தவன் தொலைந்த மாற்றம் நீ அறிந்திரையோ நீதி நிலை அறிந்திலாத நீச்சார். ராவணனுக்கு கோபம் வருகிறது. வளர்ந்த தாளினன் மாத்திரம் அனைத்தையும் மறைவித்து அளந்த தோழினன் அனல் சொறி கண்ணினன் இவளை பிளந்து தின்பன் என்று உடன்றனன் பெயர்ந்தனன் பெயரான் கிடந்த சீற்றமும் காதலும் எதிர் கிடைப்ப. ராமனுடைய நிலைமையை கண்ட ஹனுமானுடைய உள்ளத்திலே எழுந்த சிந்தனையை தனியன் நின்றனன் தலைவத்தும் கடிது முகத்தாக்கி பனியின் வேலையில் இலங்கையை கீழ் உரப்பாய்ச்சி புனித மாதவத்து அணங்கினை சுமந்து என் போவேன் இனிதன் என்பது நினைந்து தன் கரம் பிசைந்திருந்தார். சீற்றம் தணிந்த ராவணன் சீதையை அச்சுறுத்தி சொல்லுகிறான். இது உரைத்து அழன்று பொங்கி எரி கதிர்வாளை நோக்கி தீது உயிர்க்கு இழைக்கும் நாளும் திங்கள் ஓர் 2 தேய்ந்தது ஆதலின் பின்னை நீயே அறிந்தவாறு அறிதி என்ன போது அரி கண்ணினாலே அகத்து வைத்து உரப்பி போனான். ஆனால் சீதை அவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் ராமனின் நாமத்தையே கூறிக்கொண்டிருந்தாள். ஹனுமாரும் மரத்திலிருந்து ராமநாமத்தை கூறுகிறார். ஒரு வானரம் ராமநாமத்தை கூறுகிறதே என்று மகிழ்ந்தாள். ராவணன் சீதை இருக்கும் இடத்தை விட்டு அகன்றதும் அனுமன் கீழே குதிக்கிறார். சீதைக்கு அரக்கர்கள் தான் இந்த வேஷத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சந்தேகம். ஹனுமார் அவள் அருகிலே வந்து தான் ராமனின் உண்மையான தேவகன் என்பதை உணர்த்த ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த சில விவரங்களை கூறினார். தன் முழு உருவத்தை காட்டி ராமனின் ஆசிகளுடன் தான் இலங்கையை அடைந்ததாக கூறினார். பின்னர் ஸ்ரீராமர் அளித்த கணையாழியை சீதையிடம் கொடுக்கிறார். கணையாழியை கையில் பார்த்த சீதையின் நிலையை கம்பர் கூறுகிறார். விட்டும் உரை வேண்டுவன் இல்லை என மெய்பேர் தீட்டியது தீட்ட அறிய செய்கையது செவ்வே நீட்டியது என நேர்ந்தனன் என இடிய கையால் காட்டினன் ஓராழி அது வாழ்நுதலி கண்டாள். நீண்ட விழி நேரிழை தன் நிறமெல்லாம் பூண்டது ஒளிர் பொன்னனைய பொம்மல் நிறம் மெய்யே ஆண்டகை தன் மோதிரம் அடுத்த பொருள் எல்லாம் தீண்டு அளவில் வேதிகை செய் தெய்வ மணி கொல்லோ இருந்து பசியால் இடர் உழந்தவர்களைதும் இருந்தும் அமுது ஆகியது அறத்தவரை எண்மும் இருந்தும் எனலாகியது தீயும் உயிர் மீளும் மருந்தும் எனலாகியது வாழிமணியாழி. இந்த நிகழ்வை தற்பொழுது கேட்ட உடுக்கத்துகள் பாடலிலே அலைக்கப்புற மேவி மாதுர வனமே சென்று
அருப்பொத்திரு வாழி மோதிரம் அளித்து உற்சவர் மேல் மனோகரம் அளித்து கதிர்காமம் மேவிய பெருமாளே என்கிறார் அருணகிரி பெருமான். மனோகரம் என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று கொள்ளலாம். கணையாழியை தந்து சீதைக்கு மனோகரம் அளித்தார். சீதை அளித்த சூடாமணியை ஸ்ரீராமனிடம் தந்து அவருக்கு மனோகரம் தந்தார். இவர்கள் இருவருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டதால் தான் மனோகரம் உற்றார். இப்படி மகிழ்ந்த அனுமனுக்கு கதிர்காமத்தில் இருக்கும் முருகன் தான் மனோகரம் அளிக்கிறார் என்றும், இதை பாராயணம் செய்தால் நாம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்த பலன் கிடைத்து காரியங்கள் நிறைவேறி மனோகரம் அடையலாம் என்பது அருணகிரியார் நோக்கம். அதை திருப்புகழ் குருநாதர் முகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் பாடலில் விளக்க உரையிலே விளக்குகிறார். காதக பாதக சாதக ராவணன் பிராட்டியை ராமனிடமிருந்து பிரித்தான். செம்மையற்ற இலங்கையிலே சிறையும் வைத்தான். இது கண்டு தேம்பி அழுதது தர்மதேவதை. தேவியை பிரிந்து திகைத்த ரகுபதி, மயிலே குயிலே மானினங்காள் எங்கே என் தேவி, எங்கே என் மைத்திலி, எங்கே எங்கே என்று எதிரே வந்தவற்றை எல்லாம் நோக்கி குமரி அழுது கூவினன். கோபமும் துன்பமும் மிகுந்து கொதித்து பொரிந்து கழிந்தது லக்குவன் மேனி. இருவரும் பல இடங்களை நாடினார்கள். உயிர் போம் நிலையிலே ஜடாயு சமிக்ஞை காட்டினார். சபரி வழி காட்டினாள். அவ்வழியே சென்று அருள்மிகு ரகுபதி சுக்ரீவனை துணை கொண்டார். அவர் மூலம் ஜானகி இருக்கும் இடம் கண்டுவர வானர படைகள் வாய்த்தன. சிலருக்கு வடக்கில் செல்ல கட்டளை, சிலருக்கு மேற்கில் செல்ல உத்தரவு, சிலருக்கு கிழக்கில் செல்ல ஆக்ஞை. அரும் திரள், பெரும் தகுதி, கலைஞானம், உண்மை மதி, குறிப்பறிதலில் சிறந்த குணக்கொண்டலான அனுமனை அன்போடு ராமன் தனித்து அழைத்தான். ஆஞ்சநேயா, நீ தென் திசை செல், தேவியை காண்பாயேல், என் தூதன் என்பதற்கு அடையாளமாக இதை கொடு என்று தன் கை கடையாழியை கழற்றி அளித்தான். அருள் ஆணையை மேற்கொண்ட ஹனுமன் கந்தனை இதயத்திலே வந்தித்து கடலை தாவினான். இலங்கையில் குதித்தான். தேவியை எங்கும் தேடினான். அன்னை எங்கும் அகற்றாமையால் துறப்பேன் உயிர் என்று துணிந்தான். அவன் மனநிலையை கண்ட கதிர்காமன் அருளோடு அவனில் ஆவேசித்தான். பெரும் தெளிவு அதனால் பிறந்தது. மேலும் தேடினான். தேடிக்கொண்டே சென்றான். காகுத்தன் தேவியை அசோகவனத்திலே கண்டான். வந்த சோதனைகளால் நொந்த மன தேவி உயிர் துறக்க முயன்றாள். கண்டான் ஹனுமன், கருத்தும் எண்ணினன், கொண்டான் நடுக்கம், மெய் தீண்ட கூசினான். அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என்று அறிவித்தபடி குதித்தார். மகிழ்ந்தது மனம். மேலும் யாரோ இவன் என்று இதயம் ஐயம் கொண்டது. அதை அறிந்து விறுவிறு என்று ராகவன் செய்தியை விளம்பினன் மாருதி. தாயே, தாங்கள் இருக்கும் இடம் அறிய எண்ணிறந்த வானரங்கள் திசை அனைத்தும் சென்றுள்ளார்கள். தங்களை தரிசிக்கும் தவமுடைய அடியேன் யான். இந்த அம்மா ரகுபதியின் கணையாழி என்று கண்டு மகிழ கையிலே கொடுத்தான். ஆர்வம் பெருகிய அன்னை, ஹனுமா, நீ இன்று போல் என்றும் இரு என்று ஆசி கூறினாள். சீதாதேவி அனுமனை பாராட்டுகிறாள். அனுத்திய சந்தானம் என்ற முறையிலே அனுமன் தன்னை கீழ்மைப்படுத்திக் கொள்கிறார். தேவி, கிஷ்கந்தையில் இருக்கக்கூடியவர்களில் கடைசியானவன் நான். அடியனுக்கு மேல் பலமிக்கவர்கள் மற்ற எல்லோருமே என்று சக்தி மிகுந்தவர் பணிவாக கூறுகிறார். சீதாதேவி தன்னுடைய சூடாமணியை அனுமனிடம் கொடுக்கிறாள். அதை பெற்றுக்கொள்வதற்கு முன் அந்த சூடாமணியை மிகச் சிறிய உருவை எடுத்து கைவரிலே போட்டுக் கொண்டாராம். ஒரு மாதத்தில் சிறை அகலும் என்று உறுதி கூறி திரும்பினன். அந்த சிறிய திருபடி அநியாய ராவணன் மேல் இருந்த ஆத்திரத்தால் அசோகவனத்தை அழித்தான். உயிர் போகும் வரை அடி அடி என்று அடிக்க அறிந்தவர் இரக்கமற்றவர் அரக்கர்கள். ராவணன் மகன் அக்ஷயன் எதிர்பட்டாரை இடிப்பான். அவர் என்பை உடைப்பான். கொடைந்து உடலை குழம்பாக்குவான். அந்த அக்ஷயன் அரக்கரோடு வந்து எதிர்த்தான். கதிர்காமன் தன்னில் ஆவேசித்திருக்கும் ஆற்றலால் உறுத்து எதிர்த்தனர். உயிரை ஒழித்தார் மாருதி. அதன் பின் இந்திரஜித் வந்து எதிர்த்தான். கருதிய பல சிந்தனையால் வேண்டுமென்றே கட்டப்பட்ட ஹனுமனை ராவணன் எதிரினை நிறுத்தினார்கள். அறவுரை பல கூறினார் ஹனுமார். இருமாந்திருக்கும் ராவணன் தன் 20 செவிகளும் அந்த உபதேசத்தை ஏற்க மறுத்தன. இவன் வாலில் தீவை மீன்கள் என்று பொத்து வாயாலும் கூறினான். வாலில் வைத்த தீயை இலங்கையை கொளுத்தி வந்த வழியே மீண்டான். ஹனுமன் ராகவனை தரிசித்தான். ஜானகிக்கு ஆக்கம் கூறி சாந்தி தந்தான். அதன் பின் அரக்கர்களை கழுவறுத்து அறவோருக்கு காப்பளித்து விடுதலை பெற்ற ஜானகியுடன் அயோத்தியை ஆண்டு எவருக்கும் இன்பம் செய்தான் ராமன் என்பது பழைய வரலாறு. மாருதியின் தொண்டு தன்னலமற்றது. அது கண்டு அவனில் கலந்திருந்து வெற்றி அளித்தது வேல் தெய்வம். இவ்வரலாறு முருக பக்தர்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு. பற்று ஒன்றும் இல்லாத பக்தர் ஆஞ்சநேயர். அந்நிலையிலே உத்தம தொண்டு செய்து உயர்ந்தவர் கதிர்காமா, அவருக்கு நீ அருள்பாலித்தாய் என்பதில் என்ன அதிசயம் இருக்கிறது? என் சரித்திரம் பரிதாபம். எடைக்கு உடை, மேலாடை, பசிக்கு உணவு சிறந்ததாக வலிக்க வேண்டும். உடல் நோய் வந்தால் அது நொடியிலே ஒழிய வேண்டும். இது என் நினைவு. மேலும் மோக விகாரம் ஒருபுறம் முதிர்கிறது. கனம் தாங்கிய மேலோர் காரித்துக்கும் கடைப்பட்ட வாழ்வுடைய எனக்கு இல்லறத்தான் என்று ஒரு போலி பெயரும் இருக்கிறது. எம்பெருமானே, உன் திருவுள்ளத்தில் இரக்கம் தோன்ற அடியேற்கு ஞானம் அருளாயா? தெளிவு பிறக்க சங்கல்பம் செய்யாயா? முறையே பிறவி என்னும் மலை குகையில் சிக்கி வெளிப்பட அறியாமல் அங்கேயே சுடர்ந்து வருந்தும் அடியேனே நீ ஆளாக்கிக் கொள்ளும் நாள் என்றேயோ என்று பிரார்த்திக்கும் இனிய திருப்புகழுது. ஹனுமனை சொல்லின் செல்வன் என்றான் ராமன்.
மேமியின் வேலி போன்றான், தருமத்தின் தனிமை தீர்ப்பான் என்பது கம்பர் வைத்த பெயர். குறிப்பில் குறி காணும் மாருதி என்று ஒரு அரும்பெயர் சூட்டுகிறார் நம் அருணகிரிநாதர். இதயத்தில் குகப்பரமன் இருக்கும் குறிப்பை உணர்ந்தவன் ஹனுமான் என்ற பொருளும் இதற்கு உண்டு. சுந்தர முருகனை என்றும் எண்ணும் அதனால் மாருதிக்கும் சுந்தரன் என்று பெயர் உண்டு. எம்பெருமான் கதிர்காமனோ தன்னையே அனுமனுக்கு தந்து அவனை தக்கோனாக்கினான் என்பது இந்த திருப்புகளிலே கண்ட திறமாகும். ஒரு குறிப்பு சொன்னால் அதில் ஆழ்ந்த குறிப்பை பார்த்து செயல்படுவர் அனுமன். இலங்கையில் நுழைந்ததும் மண்டோதரியை பார்த்து இவள்தான் சீதையோ என எண்ண வைக்கிறது அந்த பதிவிரதா தன்மை. பிறகு சீதா தேவி இப்படி அலங்கரித்து இருக்க மாட்டாள் என்று தெளிந்து குறிப்பில் குறி மாறிவிட்டதே என வருந்துகிறார். குறிப்பில் குறி தவறிய போதும் நான் திரும்ப மாட்டேன் இந்த உறுதியோடு இருந்தார். இனி தெற்கு ஒரு தூது போவது என்றால் தெற்கு திசைக்கு தூது போவது என்று ஒரு பொருள். அதையே இனி தெற்கு என்று கொண்டால் இந்த நிகழ்வானது இனிமையாக முடிவதற்காக அனுமன் தூது சென்றார் என்று கூறி மகிழ்கிறேன். அருள்கிரியார் வேண்டுகோல மகாகவி பாரதியாரும் ஒரு வேண்டுதலை பராசக்தியிடம் வைக்கிறார். காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நம் மாடங்கள் தூய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும், அங்கு கெணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இள நீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேணும், நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலும் தென்றல் வர வேணும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், நீ எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், அந்த காட்டு வெளியினிலே அம்மானிந்து காவலூர வேணும், என்றன் பாட்டு திறத்தாலே இப்பயத்தை பாலித்திட வேணும், காளி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். முருகாசரணம். குகராமார்ப்பணமஸ்து.